ஓம் ஸ்ரீ சாய்ராம். கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி தீபம் எப்பொழுது எந்த நேரத்தில் ஏற்றுவது என்பதை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் பதிவிட இருக்கிறேன், கேளுங்கள். கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார்கள். அது மட்டுமல்ல, மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும். அந்த சமயத்தில்தான் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருளும் கிடைக்கும், மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும். இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 12ஆம் தேதியன்று வியாழக்கிழமை வருகிறது. டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8:20 மணி துவங்கி டிசம்பர் 13ஆம் தேதி காலை 5:30 மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது. யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை 6 மணிக்கு 6:50 வரை பரணி நட்சத்திரம் உள்ளது. யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு துன்பம் இல்லாமல் வாழ மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும். இது பஞ்சமுத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும். உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்டமாக 5 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் வழக்கமாக சேர்த்து இதை ஏற்ற வேண்டும்.